தாவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவருடைய மனைவி விவாகரத்து வேண்டி மனு தாக்கல் செய்திருக்கிறார். பெரிய அளவில் அதிர்வலையை ஏற்படுத்தி இருபக்க நியாயங்களையும் அதில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த விவாகரத்து குறித்தான விஷயங்களை நிறைய நம்ம பேசியிருக்கோம். இந்த விவாகரத்தில் சட்டம், அதே நேரத்தில் பெண்கள் அதில் எப்படி ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சங்கீதா அவர்கள் ஃபைல் பண்ணது எப்படின்னா, எனக்கு ஜீவனாம்ச தொகை எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அதே நேரத்தில் இது இன் கேமராவாக யாருக்கும் தெரியாமல் விசாரணைகள் எந்த ஒரு விஷயமும் லீக்கேஜ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியும், தன்னுடைய கணவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப டீசெண்டாக அதை ஃபைல் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்ன பிரச்சனை அதில் என்னென்னா, ஜீவனாம்சம் கேட்கும்போது எனக்கு அது நிறைய விஷயங்கள், அதாவது 1,00,000 தான் எங்களுக்கு கொடுத்தாரு, அதே மாதிரி நிறைய விஷயங்களில் எங்களை கட்டுப்படுத்தினார், அதே நேரம் அவங்களுக்கு இன்னொருத்த நடிகையோட தொடர்பு இருக்குது, கோர்ட்டு விரும்புச்சுன்னா நான் அவங்க பெயரையும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அது போயிட்டுருக்கு. ஸோ இது குறித்தான ஒரு விவாதம், ஒரு பார்வையை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். ரைட். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். விஜய் சங்கீதா அவங்க இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. விஜய் சங்கீதா விவாகரத்து அனல் பறந்து கொண்டிருக்கிறது. ஜீவனாம்ச தொகை கேட்டதுமே 2 பக்கமும் அதற்கான எதிர்வினைகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஜீவனாம்சம் விவாகரத்தால் பாதிக்கப்பட்ட ஆண்கள்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க இந்த விவாகரத்தில் இந்த ஜீவனாம்ச தொகையை வச்சு அவங்களுடைய பாட்டை எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை நம்ம கதைப்போமா சேனல்லே இதற்கான ஒரு விஷயத்தை போட்டிருந்தோம். அது என்னென்னா, கொஞ்சம் விரிவாகவே அதில் என்ன சம்பந்தம் நடந்தது, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். இதுலேயும் ஒரு முன்கதை சுருக்க மாதிரி பண்ணிடலாம். என்னென்னா, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் படம் நடிக்கிறதை விட்டுட்டு நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு வந்திருக்கார். ஓகே, கரூர் சம்பவம் அது இதுன்னு பார்த்தா ஒரு 50 பேர்கிட்ட அவர் கட்சி தொடங்கி இதுவரை அவர் பரப்புரை போன இடத்துல இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த நேரத்தில் எலெக்ஷன் டைமில், இப்போ இன்னும் ஒரு 2 மாதத்தில் எலெக்ஷன் போது வேலூர் பரப்புரை முடிஞ்சதுமே இந்த விஷயம் பரபரப்பாக களமிறங்கியிருக்கு. அதில் காரணம் என்னன்னா, அவர் 2021 எங்களுக்குள்ளே மனக்கசப்பு இருக்குது. அவருக்கு ஒரு நடிகையோட தொடர்பு இருந்தது. அதை நான் கண்டித்தேன். விட்டுறேன்னு சொன்னார். அவர் விடலை, அது தொடருது. அதனால் நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, எனக்கு மாதம் கொடுக்கக்கூடிய 1,00,000 ரூபா தொகையை கூட அவர் இப்போ கொடுக்கல. எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ அடுத்தடுத்த தகவல் பார்க்கும்போது அவங்க பையன் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போனதுலேருந்து, அவர் ஒரு படம் இயக்கி அந்த படம் வெளிவராமல் இருக்கிறதுலேருந்து ஏகப்பட்ட கதைகள் அது பின்னாடி போயிட்டுருக்கு. நம்ம அந்த கதைகளுக்கெல்லாம் பின்னாடி போக விரும்பல. நம்ம எனக்கு என்னுடைய கணவர் திருமணம் தாண்டிய உறவில் இருக்கார். இதில் என்ன எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா, இந்த நேரத்துக்கு எதுக்கு சங்கீதா இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்கும்போது, எனக்கு எப்போ சொல்லணுமோ அப்போ தான் நான் சொல்ல முடியும். எல்லா இடத்துலையுமே அப்படி தானே. இது படித்தவர்களே இந்த கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஒரு வீடியோ தான் நம்ம பண்ணி கதைப்பமாவில் போட்டிருந்தோம். இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சிறுமைப்படுத்தப்பட்டேன், எனக்கான அங்கீகாரம் இல்லை, என்னை எங்கேயும் வெளியே போக விடலை, எனக்கான தொகையை குறைச்சிட்டாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு அவங்க பெரிய லிஸ்ட்டே சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவர் மனநலம் கொஞ்சம் சரியில்லை, அவர் கவுன்சிலிங் போகணுன்ற அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, எனக்கு ஜீவனாம்ச தொகை அவருடைய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வேணுன்ற சொன்னதும் தான் அது இந்த பாதிக்கப்பட்ட ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்க இதுக்கான எதிர்வினைகளை தொடங்கியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. இந்த ஜீவனாம்ச தொகையானது எனக்கு ஏற்றது மாதிரி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் தான் இந்த பாதிக்கப்பட்டவர்கள்லாம் அதில் பாருங்கள், பெண்களுக்கு அது சாதகமாகவே இருக்கிறது, இப்படி தான் அவங்களாம் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் ஒன்று வந்தது. அதை வச்சு தான் இதை பேசணுன்னே நான் வந்தேன். ஏனென்றால் இதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கிறது. அவங்க சிறுமைப்படுத்தப்பட்டாங்க, கண்ணெதிரிக்கே அவருக்கு அஃபேர் இருந்தது, சொல்லியும் கேட்கல, நானும் எவ்வளோ பொறுத்து போயிட்டேன் அப்படின்னு
அவங்க பக்கம் நியாயங்கள் இருந்தாலும் கூட இந்த ஜீவனம்சம் அப்படின்றது வந்து ஒரு விவாதத்துக்கு உருவாச்சு. ஏன்னா இதுக்கு முன்பாக திருமணமாகி விவாகரத்து பெறும்போது ஜீவனம்ச தொகையை வந்து கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, அதீதமான அமௌண்ட்டு கேட்கறதுனால என்னால் கொடுக்க முடியலன்ட்டு தற்கொலை செய்து கொண்ட கணவர்களை நம்ம செய்திகளையும் நம்ம பார்த்தோம். நாமளும் வந்து அது கதைப்பாமாவிலையும் சரி இதுலேயும் பதிவு பண்ணிடுவோம். இந்த மாதிரியான டார்ச்சர்ஸ்லாம் இருக்கும்போது அந்த லிஸ்ட்டில் இதையும் எடுத்துகிட்டு வராங்க. ஓகேவா? எனக்கு 1 லட்சம் தான் கொடுத்தாங்க, அதன் பிறகு அவர் வந்து எனக்கு பணமே கொடுக்கல. என் பிள்ளைகள் அவங்க பொண்ணு வந்து லண்டனில் படிக்கிறது போல இருக்குது, பையன் வந்து இப்போ ஏதோ நுங்கம்பாக்கத்தில் ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல எங்கே தங்கியிருக்காங்க. அவங்களுக்குள்ள அதுக்கு அவங்க வீட்டு உள்ளார இருக்கிற பிரச்சனை அது. இதெல்லாம் பொறுத்து இப்போ இதையெல்லாம் வந்து பொறுக்க முடியாமல் அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ எனக்கு கஷ்டம், உனக்கும் கஷ்டம், அப்படி இருந்தால் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். எனக்கு பணம் கொடுக்காம வாரம் நீங்கள் பார்ட்டி கொண்டாடினீங்கன்னா அப்போ எனக்கு என்ன மரியாதை அப்படின்றது தான் அதனுடைய விஷயம். அதனால தான் அந்த ஜீவனம்ச தொகையும் வந்து அதற்கான விஷயங்களாக அது பண்ணது. ஓகேவா? இது இப்படி இப்போ தான் நம்ம வந்து இந்த ஜீவனம்ச தொகை கொடுக்க முடியாது போய் தற்கொலை கொண்ட கணவர்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ இங்கே என்ன விஷயம்னா, அஃபேர் வந்து வச்சுக்கிறது வந்து காலங்காலமாக எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அது இருக்குது கண்டிப்பாக. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் விவாகரத்து செய்துவிட்டு நீங்கள் மற்ற விஷயங்களை பார்த்துக்காங்க அப்படின்றது தான் இங்கே பொதுவான விஷயம். இன்றைக்கி வந்து இங்கிலாந்தில் வந்து பார்ட்னர் 1, பார்ட்னர் 2, பார்ட்னர் 3, பார்ட்னர் 4, 5 பார்ட்னர், அது வரையும் 5 கொடுத்துருக்கான். இது வைஃப் தவிர்த்து பார்ட்னர் 1, பார்ட்னர் 2. ஆமாம், கல்யாணம் பண்ணுறது ஒன்று, கல்யாணம் பண்ணாமலே வாழறது அதில் இன்னும் கல்யாணம் பண்ணாமலே வாழணும். உங்களுக்கு வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் பார்ட்னர்ஸாகவும் குழந்தையும் பார்த்துக்கிறாங்க. ஆமாம். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் கூட இந்த ஜீவனம்சம் அப்படின்றது வந்து எல்லா நாட்டுகளுமே வந்து இந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து சமூகத்துக்கான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீங்க, அந்த குழந்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு 2 பேருமே பொறுப்புன்றதுனால இந்த ஜீவனம்ச தொகை வந்து தாய்க்கு வந்து சாதகமாகவே நிறைய இடங்கள்ல இருக்குது. கண்டிப்பாக. இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா, ஏன் இப்போ சொன்னாங்க அப்படின்னும் போது அதுவும் வந்து இது வந்து 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. ஆக்சுவலா இப்போ நீங்க ஏன் இப்போ சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஒரு क्वेश्चन வருதுல, ஏன் இப்போ சொல்லக்கூடாது? சிம்பிள். இப்போ நீங்க எல்லாம் வந்து ஏன் இப்போ சொன்னாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஏன் வருது? ஏன் இப்போ சொல்லக்கூடாது? எனக்கு இப்போ வந்து எனக்கான இடம் கிடச்சிருந்துருக்கலாம், எனக்காக வந்து எனக்கான ஒரு ஸ்பேஸ் கிடச்சி நான் வெளியில் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்துருக்கலாம், நான் அதன் மூலமாக பேசியிருக்கலாம், இல்லை நான் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று வச்சுருந்துருப்பேன், அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டையும் மீறி போய்கிட்டே இருக்கும் பொழுது நான் வெளியில் வரேன். சரி, இது ஒன்று. இப்போ இன்னும் எளிமையாக புரியுற மாதிரி சொல்லுவோம். எனக்கு ஒரு கண்ணும் போனாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்கான 2 கண்ணும் போகணும் அப்படின்றது தான் மனித மனம். ஆப்வியஸ். இது வந்து ஆளுக்காலு டிஃப்ரென்ஸ் ஆகாம கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து அந்த வெறுப்புணர்வோ இல்லாமல் எந்த மனுஷனுமே கிடையாது. ஓகேவா? இது பேசிக்கு. என்ன நீ இவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கல, இப்போ நான் உன்னை எந்த இடத்துல சொன்னால் உனக்கு இது எல்லா இடத்துக்கும் போகும். அதுக்கு இவங்க வந்து அதில் வந்து திமுக வந்து இதுக்கு பெரும் பங்கு எல்லாத்துக்கும். ஏன்னா இதுக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு 40,000 ஐடி இது எல்லாத்துக்கும் காசை போட்டு ஒரு ஃபேக் ஐடியில் வந்து ட்ரெண்ட் செட் பண்ணலாம். கண்டிப்பாக எதை வேணாலும் ட்ரெண்ட் செட் பண்ணலாம் இப்போலாம். இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் ஜாக்கி, நான் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது சொல்லுவேன், ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோயேன், வந்து எல்லாத்துக்குமே காரணம் மேனேஜர் தான். அப்போ நான் வந்து சொல்லுவேன், ஆமாடா உங்கள் வீட்டில் தண்ணி வரல கூட பக்கெட் எடுத்துன்னு வரல மேனேஜர்ன்றது கூட மேனேஜர் தான் ப்ராப்ளம்னு சொல்லுவீங்களா? என்னது இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசும்பொழுது ஒரு மேனேஜர்ஸாக உட்காந்து பேசும்பொழுது சொல்லுவோம், தண்ணி வரல, அவங்க வீட்டில் குழாயில் தண்ணி வரலாலும் மேனேஜர் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாத்திற்கும் இவங்க ஏதாவது ஒரு காரண காரியங்கள் எடுத்துகிட்டு வராங்க. பட் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்களேன், எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் நீங்கள் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமஸ் ஃபிகர், அவங்களோட ஒய்ஃபு, அவங்க வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க, இவ்வளோ தானே இது. ஓகே, அதை தான் நான் வந்து திரும்பவும் சொன்னேன், ஏன் கேட்கக்கூடாதுங்கிற கேள்வி யாருமே கேட்கறதே கிடையாது. ஏன் இப்போ சொல்கிறாங்க, ஏன் அப்புறம் சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ நாள் சொல்லலை, அதுதான் நான் சொல்ல வந்தேன். எல்லாத்துக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு காதல் மாதிரி தானே இதுவும். காதலை சொல்றதுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்போம், திடீர்னு ஒரு நாள் சொல்லிடுவோமே, டக்குன்னு சொல்லிடுவோம். இப்போ வந்து இவரு கூட தான் நம்ம ராகவன் கூட தான் அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஃபுல்லாகவே பாடிட்டு இருந்தார், அங்கெல்லாம் சொல்லலையே. ஆமாம், இங்கே என்னது இந்த கிளம்பின்றப்ப சொல்லுவாரு, கிளம்பி வெளியில் போனால் 2 பேருக்குமே சம்மந்தமே இல்லைன்ற இடத்துல தான் அவர் வந்து லவ்வே சொல்லுவார். நிறைய காதல்கள் சொல்லாமலே இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க, பழகுவாங்க, அவங்க காதல்கள். இந்த கதையில் என்ன மாதிரி நம்மளுக்கு கண்ணாடின்னு நினச்சா
கண்ணாடி இல்லாம நம்ம ஆட்டத்துக்கே வர முடியாது போல இருக்கு. நஸ்ரீன் சொன்னதுதான், தலைவன் எல்லாத்துலயும் கண்ணாடி போடுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கான். ஸோ அதுதான். அப்போ சொல்லாமலும் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் எல்லாருமே வந்து அப்படியே கடந்து போயிடணுங்கிற ஒரு விஷயம் கிடையாது இல்லையா. எல்லாத்த விட ஜாக்கி கிட்ட நான் அடிக்கடி ஒரு கிண்டலாக வந்து சொல்லுவேன், ஏதாவது ஒன்று செஞ்சேன் அப்படின்னா நான் வந்து என்னடி பண்ணுவேன், நான் ஏன் போகிறேன் எழுத்தாப்புலேயே உனக்கு ஆப்போசிட்லேயே வீடு வச்சு செம்மையாக வாழ்வேன் அப்படின்னுவேன். அப்ப அந்த மாதிரி ஒரு விளையாட்டு, அது செம்மையா இல்லை விளையாட்டுக்குள்ள இது நடந்தது. ஏன்னா எங்க சத்யா பாட்டி அப்படி தான் பண்ணிச்சு. அதான் அதுதான் அவங்கள வந்து சொல்லி தான் சொல்வேன். உதாரணமாக சத்யா பாட்டி, எங்க பாட்டி வந்து என்ன பண்ணாங்க, எங்க அம்மா ஜெயலட்சுமி, எங்க பாட்டி சத்யா பாட்டி, இவங்க தங்கச்சி எங்க தாத்தா ரூட் விட்டு ஐ மீன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என் தங்கச்சி, நீ என் புருஷனை வளைச்சு போட்ட இரு நான் இரு அப்படின்னு எதிர் வீட்லேயே வந்து வாடகை எடுத்து டெய்லி வேலைக்கு போகிறது, பொண்ணை கூட்டு வர்றது, அந்த மாதிரிலாம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆள் நான் பண்ணால் உள்ளார போய் சாப்பாடை போட்டு உடைக்கிறது, இது பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணி சங்கத்தமே வேணாம், எப்போ பார்த்தாலும் சண்டையாக போகுது அப்படின்னு விழுப்புரத்துக்கு போய் ஜாக்கெட் துணி விற்று எங்கள் அம்மா பெரிய ஆளாக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அது ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நான் சொல்வேன். ரைட். இப்போ பிரச்சனை என்னென்னா, அஃபேர்னு ஒன்று போயிட்டாலே மியூச்சுவல் தெரிஞ்சிச்சு, நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்றது தான் நிறைய இடத்துல நடக்கும். கண்டிப்பாக மியூச்சுவல் டிவோர்ஸ் போவாங்க, சரி வரலைங்க பிடிக்கலைங்க அப்படின்னு கிளம்புவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு இருக்குதுல்ல, இங்கே வந்து அரேஞ்ச் மேரேஜில் டிவோர்ஸும் சரி, லவ் மேரேஜில் டிவோர்ஸும் சரி, ஒரு ஈகோ வந்து நீங்கள் டச் பண்ணுறீங்க, ஒரு பொண்ணோட ஈகோவை நீங்கள் டச் பண்ணுறீங்க. அதுதான் அங்கே வந்து இருக்கிற பெரிய பிரச்சனை. ஒரு டிவோர்ஸ் போகிறோம், தெரியும் எதிராளியுடைய சம்பாத்தியம் என்னன்னு இருந்தும் நாங்கள் வந்து ஒன்று அலகழிக்கிறேன்னா, ஜீவனம்சம் அதிகமாக கேட்குறேன்னா என்னென்னா, என்னுடைய ஈகோ டச் ஆகிருக்கு. அதாவது ஆணுக்கு எந்த மாற்றங்களும் பெருசாக இருக்கிறது இல்லை. கண்டிப்பாக பெண்ணுக்கு வந்து திருமணமாகி 2 குழந்தை பிறந்துமே அவங்களுடைய உடல்லிருந்து ஏகப்பட்ட மாற்றங்களை அவங்க சந்திக்கிறாங்க. ஓகேவா, அந்த உனக்காக தான் நான் இவ்வளோ பாடுபட்டேன், உன் வாரிசு தாங்கி இவ்வளோலாம் பண்ணனே, நீ என்னை இப்படி நடுத்தரில் விட்டுட்டு இப்படி போகிறையே அப்படின்றத கோவம் ஒன்று இருக்கும். கண்டிப்பாக ரொம்பவும் நேசிக்கிறவங்க, பிரச்சனை எதுவுமே வேணான்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மியூச்சுவலாக வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. ஜீவனம்சமும் வேணாம், ஒன்றும் வேணாம், கண்டிப்பாக என்ன போடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, என்னை விட்டா போதும், கண்டிப்பாக என்னை விட்டா போதும், என்னை விட்டுடு அப்படின்னு இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆன நிறைய பெண்களோட பேசும்போது அவங்க சொன்னது தான், பிடிக்கவே இல்லை, அவன் காசு மயிறு வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் ஜாக்கி, பிடிக்கவே இல்லை, அவன் அதுக்குள்ளே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான், இப்போ தோணுது எதுக்கு நான் அதை விட்டேன்னுட்டு, அதான் நான் சொல்கிறேன், இப்போ தோணுது எதுக்கு நான் அதை விட்டேன்னுட்டு, அதை நான் அவனுக்கான அந்த தண்டனையாக அதை நான் கொடுத்துருந்தா இன்னைக்கு அவன் வந்து, ஏன்னா நான் இதன் பிறகு நான் வந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாத்த விட இன்னொரு விஷயம் இருக்குது ஜாக்கி, நீங்கள் இங்கே சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கண்ணு, எல்லாத்த விட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நீ எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுக்காம நீ ஒரு இடத்துல சந்தோஷமா ஹாப்பியா ஒரு வேற ஒரு வாழ்க்கையை நீ தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுக்க வைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இப்போ இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா சைல்டு கேருக்குன்னு மாதம் மாதம் கொடுத்தே ஆகணும். கணவன் பிரிந்து போனாலுமே கூட சைல்டு கேர்னு ஏதோ ஒரு விஷயம் கொடுக்கணும். தவறாக சொல்லியிருந்தா சொல்லுங்க, பட் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். மாதம் மாதம் சைல்டு கேருக்கு அவருக்கு ஒரு தொகையை அவர் கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க என்னதான் வந்து டிவோர்ஸ் ஆனாலுமே சரி, அவருடைய சொத்து விகிதத்தெல்லாம் கணக்கு போடுவாங்க ஜாக்கி. அதாவது எப்படின்னா, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அவருக்கு பென்ஷன் வரும்ல, அந்த பென்ஷன் தொகையில மொக்கம் நீங்க வந்து சரி பங்கு. அதுவும் மனைவி ஒருவேளை வேலைக்கு போகாதவர்களாக இருந்தால் 70% காசு கொடுக்கணும் நீங்க. ரைட். அப்ப சொத்துக்கள் 70-30 பிரிக்கப்படும். அதேதான். அப்ப என்ன பண்ணுவான் இங்க இருக்கிறவன், ஒண்ணு இப்படி பண்ணுவான், இல்ல இப்படி வீடியோ பார்த்து கைரே கழிச்சுட்டு போயிட்டே இருப்பான். எதுக்கு இந்த தலைவலி? இப்போதான் வரேன் நான். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்லும்போது இப்போ எனக்கு வருத்தப்படுறேன். நானே கஷ்டப்பட்டு நானே 2 பசங்களை வளர்க்கும் போது அவங்ககிட்ட ஜீவனம்சம் வாங்கி அவனை அழகழிக்காம விட்டனே நான் இப்போ வருத்தப்படுறேன். நாங்கள் ஏன்னா நீ கல்யாணம் பண்ணி நீ செட்டில் ஆகிட்ட, இன்னொரு வாழ்க்கைக்கு புது வாழ்க்கைக்கு நீ போயிட்ட. நீ ஒன்னால பத்த 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் வந்து அவங்களுக்கு உழைச்சி போட்டுட்டு இருக்கேன். அப்போ உன் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க போச்சு? அப்போ உன்னை நான் வந்து காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதே தான் அங்கே சங்கீதா விஷயத்துக்கும் வரேன். நீ வந்து ஹெலிகாப்டரில் போகிற கல்யாணத்துக்கு எனக்கு காசு கொடுக்க மாட்டேற. இல்லை, எல்லாத்தோட இன்னொரு
விஷயம் இருக்கு ஜாக்கி. இப்ப நீங்க சொன்ன அதே வார்த்தை தான். ஒரு பொண்ணு படிக்குது. நான் இப்ப ஒரு மதரா நான் என்ன யோசிப்பேன், என் பொண்ணு படிக்குது. இப்ப நான் நாளைக்கு என் பொண்ணை நான் ஒரு இடத்துல கொடுக்கணும்னாலுமே ப்ராப்ளம் இஸ் நான் இதற்கு முன்னாடி பிரச்சனை கிடையாது என் லைஃப்ல. இப்ப நான் விஜய் ஒய்ஃப். ஆமா. அப்ப என்னோட ஸ்டாண்டர்ட் மாறிடுச்சு இல்ல. ஆமா. இப்ப நான் வந்து நார்மலா சங்கீதாவா லண்டன்ல இருந்தேன்னா எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. நான் விஜய் மனைவி அப்படின்னும் பொழுது எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. சரி விட்டுருங்க, ஏன் ஸ்டாண்டர்ட் விட்டுரு, என் பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல. அப்ப அந்த ஸ்டாண்டர்டுக்கான பைசாவை நீ கொடுப்பியா மாட்டியா அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அதை நீ கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னும் பொழுது நான் என் குழந்தை அந்த ஸ்டாண்டர்டுக்கு எப்படி கூட்டு போறது? அதேதான். இப்ப இந்த ஸ்டாண்டர்ட்ல இந்த பசங்களுடைய பிரச்சனைகள் வந்து வரலனா கூட இது வெளி வந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதான் நான் சொன்னேன். இப்ப அதனாலதான் என் தோழியுடைய கதையை வச்சு சொல்றேன். 2 பசங்களை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம், அதுங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் எனக்கு இப்போ புரியுது. அன்னைக்கு வந்து வேண்டாம் வெறுப்பா டக்குன்னு வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் வருத்தப்படுறேன்றதுனால தான் இன்னைக்கு இதில் என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு தாயாக யோசிச்சு பாருங்க. பையன் ஒரு படம் பண்ணிட்டான், அந்த படம் முடிஞ்சிச்சு, ஆனால் இன்னும் அந்த படம் வரல. பசங்க யாருமே வெளியில் வரல, யாருமே எதை பற்றியும் பேசுறதில்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு அம்மாவா நீ ரொம்ப யோகியனாக இருக்கல்ல, அவ்வளோதான், எனக்கான மரியாதை நீ கொடுக்கலல்ல மேட்ரு. இதை எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்கன்னா பழிவாங்குதலாக நினைக்கிறாங்க. ஏங்க ஒரு 2 பேர் ஒரு பந்தத்தில் இணைஞ்சு இன்னொரு அஃபேருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் போது அது பழிவாங்குதல் இல்லையான்னு கேட்குறேன் நான். கண்டிப்பாக இல்லை. இப்போ நான் இன்னொரு விஷயமே, இதில் பழிவாங்குதல் முதல்ல எங்கே வந்தது? அவங்க என்ன நிராகரிச்சுட்டாங்க, என்ன வேண்டாங்கிறாங்க. ஓகே, நிராகரிச்சுட்டா பழிவாங்குதல் அவங்க இதில் வராது இல்லை. நான் பழிவாங்குதல் ஏதோ சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஆமாம், பழிவாங்குதெல்லாம் நினைக்கிறாங்க வெளியில் இருக்கிறவங்க சொன்னீங்க. இப்போ 2 பேர் ஒரு மியூச்சுவலில் கல்யாணம் பண்ணி இருக்கும் பொழுது நீங்கள் இன்னொரு உறவில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் போது அதை கண்டித்து நீங்கள் அதை தொடர்றீங்கன்னும் போது அப்போ அவங்க தரப்பில் வெளியில் வந்து சொல்லுவாங்களா மாட்டாங்களா? புரியுதுங்களா? சரி, இதை வந்து எந்த அரசியல் தலைவர்களையும் செய்யவே இல்லையான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்களா? யார் போலீஸ் ஸ்டேஷன் போலியே, அவ்வளோதான். யாருமே வந்து கோர்ட்டுப்படி ஏறல. யாரும் இப்போ உதாரணத்துக்கு கலைஞரே வந்து ராஜாத்தி அம்மாளோட வந்து தொடர்பில் இருக்கும்போது அது யாரும் எடுத்துமே மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து அவருக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது ஒருத்தவங்க இவங்க ராஜாத்தி அம்மா அழுதுட்டு போகும்போது தயாளம்மா உட்காந்துருக்காங்க, ஊருக்கே தெரியும் உனக்கு தெரியாதான்ட்டு உடம்பை போட்டு உடைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாலகுமாரனாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் அந்த விஷயத்தை வந்து ஒரே வீட்டில் அதை சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. இருங்க நான் பேசி முடிக்கிறேன். அவங்க சமரசம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு சமரசத்தை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 பேருக்குமே அது வந்து அக்செப்டபிள். அது புரியுதுங்களா? அப்போ 2 பேருமே அது அக்செப்டபிள்னும் போது கேள்வி இல்லை. யாரும் அதை கேள்வியே கேட்க முடியாது. பல்லுக்காரன் பக்காடே சாப்பிட்றான், உனக்கு என்னடா பிரச்சனைன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே ஃபைல் பண்ணும்போது கேள்விக்குள்ளாக்கப்படுது. அது ஏன் இப்போ சொல்கிறீங்கன்னும் போது எனக்கு ஏகப்பட்ட அவமானம். எப்போ நான் வந்து நெல்லிக்காய் மூட்டை ஆகப்போனோம் அப்போ தான் நான் வைப்பேன். அதை யார் நீ முடிவு பண்ணுறதுன்றது ஒன்று. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஆமாம் நான் பழி வாங்குறேன். ஆமாம் பழி வாங்குறேன். ஏன்னா நீ என்னை வந்து நீ வந்து ஒரு ஆளாக கூட மதிக்கலை, என் பசங்களையும் மதிக்கலை. அப்போ நான் கண்டிப்பாக பழி வாங்குறேன். எந்த டைமில் சொன்னால் எல்லோரும் பேசப்படுமோ அந்த இடத்துல பேசுகிறேன். அதுக்கான செட்டில்மெண்ட்டை நீ ஏற்கனவே பண்ணியிருந்தால் பிரச்சனை கிடையாது. இந்த பேச்சுவார்த்தைகளே கூட நிறைய இடத்துல வந்து அது அவங்களுக்குள்ள அது என்ன டீல்லாம் போச்சு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, அதனால் அதை பற்றி பேசலை. ஏதோ ஒரு விஷயம் கத்திரிக்காய் முத்தி கடத்தலுக்கு வந்துடுச்சு. இந்த இடத்த நான் வேறு மாதிரி கூட நீங்கள் மாற்றலாம். சரத்குமார் வரலட்சுமியோட அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ கூட சமீபத்தில் வணங்கான ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க அவங்க ஆக்சுவலாக. ஆமாம், ஓகே. அவருக்கு வந்து ராதிகா கூட வந்து அஃபேர் ஆகி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓகேவா, விவாகரத்து பண்ணாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ தாய் கிழவி ப்ரொமோஷன்ஸில் வரலட்சுமி வந்து பேசுகிறாங்க, எனக்கு 40 வயசு ஆகுது, 25 வருஷம் நீங்கள் உள்ளார வந்து 25 வருஷம் ஆகுது அப்படின்னு தன்னுடைய அதாவது கணவனுடைய முன்னாள் மனைவியுடைய குழந்தை வந்து பேசுது. ஆண்டி நீங்கள் வந்து என் லைஃப்பில் வந்து எனக்கு வந்து பெட்டரு, நீங்கள் நிறைய விஷயங்கள் என் கூட இருக்கீங்க பாருங்கள். நான் அவங்க கண்ணெலாம் கணங்குது. பக்கத்தில் அந்த இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. அப்போ அவங்க ஒய்ஃப் அங்கே வந்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன், பொண்டாட்டி அதில் வந்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ஷார்ட் அதில் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு புரிதலோட இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வரலட்சுமி வந்து முதல் தாரத்தினுடைய மனைவி, முதல் தாரத்தினுடைய பொண்ணு வந்து வரலட்சுமி. அவங்க வந்து சித்தி தான் வந்து ராதிகா. அவங்க வந்து ஆன்டின்னு சொல்லி பாராட்டுறாங்க ஒரு ப்ரொமோஷன்ஸில். அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது, பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி
ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழியும் சரி அந்த ஆமா, அதாவது அது முதலாக முதலமைச்சர் ஆகிறதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது சித்திக்கீழ காலையும் விழுந்து வணங்கினார். புரிதுங்களா? அந்த மாதிரியான ஒரு புரிதல் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த கேள்வியே கேட்க முடியாது. ஆக்சுவலாக அவங்களாம் செய்யலையே இவங்களாம் செய்யலையே அப்படின்லாம் இல்லை. அவங்க செஞ்சாங்க. அதை வந்து என்ன எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செஞ்சாங்க, லீகலாக பண்ணாங்க, முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ அதனால் அது வந்து விஷயங்களுக்குள்ளே நம்ம போகலை. ஆனால் இங்கே விவாகரத்துனே வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த விஷயத்தை நம்ம பேசி தான் ஆகணும். சொல்லுங்க. இல்லை, 2 கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருந்தீங்க. இப்போ நான் ஒரு சில சமூக வலைதளங்கள்ல இருக்கேன் இல்லையா, அந்த இதில் வந்து ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அதாவது வந்து இது ரொம்ப காமெடியாக போட்டிருந்தாங்க. ஏன்பா இப்போ வந்து ஏன்பா கேட்குறாங்க அப்படின்னு பொழுது அவங்க சொன்னது அதுதான். இல்லைப்பா, ஒரு லெவல் வரையும் பொறுத்துருந்துருப்பாங்க. இந்த கரூர் விஷயத்துக்குலாம் அப்புறம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். இருக்கிற காசெல்லாம் இப்படியே வந்து இவர் அழிச்சிட்டாருன்னா என்ன பண்றது, எப்படி இவரும் பெருசா வரமாட்டாரு, இருக்கிற காசுலாம் போயிடுச்சுன்னா என்ன பண்றது, சார் நம்ம இப்பவே வாங்கின்னு கிளம்பிடுவோம், பசங்களையாவது காப்பாற்றலாம்னு சொல்லி அந்த அம்மா ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்குங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து ரொம்ப காமெடியா போட்டிருந்தாங்க. அதுல இன்னொரு ஒரு பொண்ணுடைய கமெண்ட் வந்து என்னன்னா, அதுல அந்த பொண்ணோட ரொம்ப சீரியஸா ஒரு பொண்ணு சொல்லியிருந்தேன். 1000 விஷயங்கள் இருக்கும். இது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஒரு பெரிய இந்த ஒரு லெவலுக்கு மேலே வந்து வளர்ந்த வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போக மாட்டாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கும் வந்து சொத்துலேருந்து பசங்கள்லேருந்து பெயர்லேருந்து எல்லாமே அவங்களுக்கும் விருப்பம். அதனால் அதை விட்டுட்டு அவ்வளோ ஈஸியாக போக மாட்டாங்க. ஆனால் போகாததுக்கு இன்னொரு ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, அவங்களுக்கான சுயமரியாதை எல்லா இடத்துலையும் கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடுறாங்கன்னா ஒய்ஃபை கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, 2 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. அவங்க தான் ராஜ்யத்தை ஆளறவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து மச்சு வீட்டுக்கு வந்து எல்லா பண்ணையாரும் வீட்டுல சைடுல ஒரு தோட்டத்தோரவுல வந்து ஒரு வீடு வச்சிருப்பாரு. ஆக்சுவலா ஃபேஸ் ஆஃப் த சொசைட்டில அவங்க எங்கேயுமே வைஃப்ங்கிற வந்து பொசிஷனை விட்டு கொடுத்து அவங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த விஷயம் இருக்கும்பொழுது என்னன்னா, நீ என்ன வேணா பண்ணு, எனக்கான பொசிஷன், எனக்கான பைசா, எனக்கான விஷயங்கள் கரெக்டா இருக்கும் வரை எனக்கு பிரச்சனை இல்லை. தேர் எங்க சுத்தினாலும் தேர் முட்டிக்கு வந்துடுதான்றது அங்கே மேட்ரு. ஆக்சுவலி அதுதான் அங்கே பேசிக். அதுதான். ஸோ இந்த இடத்த பொறுத்தவரையிலையும் அந்த இடம் கைமீறி போவதும், தனக்கான சுதந்திரமும் தனக்கான பொருளாதார விஷயங்களுமே வந்து இல்லைன்றதும் குறைக்கப்படுறதும், அதுக்கெல்லாம் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கிறதும், அவங்க மேல் வீட்டில் இருக்காங்க, இவங்க கீழ் வீட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட்டி இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு எரிச்சல் வரும்ல. அது இதில் இன்னொரு எல்லாத்த விட இன்னொரு விஷயமும் கூட சேர்த்து சொல்லும்பொழுது ஜாக்கி, நீங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் வந்து கூட பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டு நீங்கள் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சரி பண்ணிக்கோ அப்படின்னும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் போய் ஒரு ஏதோ ஒரு விஷயமே போகிறேங்க, ஒரு ஆட்டோவே பிடிக்க போகிறேன், நான் எங்கள் அத்தையை கேட்பேன். ஓகேவா, உதாரணத்துக்கு அவங்களே நான் கூப்பிட்றேன், எங்கள் அத்தையை கேட்பேன், ஆட்டோவே பிடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவ்வளோ சம்பாதிக்கிற ஒரு புருஷன் உன்னால ஒரு ஆட்டோவில் வர முடியாதா அப்படின்னுவேன். இப்போ இவங்க எந்த அளவுக்கு வந்து சோஷியலில் வந்து பாதிப்பா இருப்பாங்கன்றதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். உதாரணத்திற்கு நம்மள ஒரு 10 பேருக்கு தெரியுதுன்னா 10 பேர் தெரிஞ்சவங்களுக்கு பதில் சொல்றதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ அசிங்கப்படுறோம், அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், அவ்வளோ சைக்கலாஜிக்கலாக டவுன் ஆயிடுறோம். அப்போ அவங்களுடைய பொசிஷன்லேருந்து யோசிச்சு பாருங்க. நான் பட்ட அவசியம் நீயும் படு, உனக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு நீ வந்து நான் போய் ஃபேஸ் பண்ற இடத்துல என்ன கேட்குறாங்க, நான் அசிங்கமாகறேன் இல்லை. என்னால் ஒரு இப்போ 4 பேர் இருக்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்து ரொம்ப இலகுவா போயிட்டு ஒரு பார்ட்டிலையோ ஒரு மற்ற விஷயங்களையோ நான் அட்டன் பண்ண இடங்கள்லயோ எல்லா இடங்கள்லயும் எனக்கு தடப்படுது இல்லை. இப்ப நான் இன்னொரு விஷயம் ஜாக்கி, இதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க. ரவி மோகன் இருக்காரு இல்லைங்களா, ரவி மோகன் இருக்காரு இல்லையா, ஜெயம் ரவி வந்து ரவி மோகன் ஆயிட்டாரு இல்லையா. இப்ப நான் அதை தான் கேட்கிறேன், அவர் வந்து விவாகரத்து கொடுத்தாருல்ல, அவங்க மனைவிக்கு விவாகரத்து கொடுத்தாருல, எதற்கு கொடுத்தாரு, எனக்கான மதிப்பு எனக்கு கிடைக்கல, நான் ரொம்ப வந்து அவங்க கிட்ட வந்து பினான்சியலாவுமே என்ன ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தினாங்கன்னு ரவி மோகன் சொல்லும்போது ஏன் யாருக்குமே இந்த கேள்வி எழல? ஏன் இப்போ வந்து சொன்னாரு அப்படின்ற கேள்வி இல்லையே. இப்போ கூட பாருங்க, இப்போ வந்து சொன்னாருன்னு சங்கீதா தான் விக்டிம் ஆக்குறாங்களோசரம் இவருக்கான ஒரு அஃபேர் இருந்தது இல்ல, அந்த விஷயமே கேள்விகள் விடல. அதனால இதெல்லாம் கேள்வி நீங்க கேட்காம இருக்கீங்கல்ல, இப்ப கேள்வி கேளுங்க அப்படின்ட்டு தான் அந்த விஷயத்தை. இன்னொன்னு, பசங்க வந்து 25 வயசு ஆயிடுச்சு, பையனுக்கு 25 வயசு, பொண்ணுக்கு ஒரு 20-22 வயசு என்னும் போது இப்பயும் நம்ம முடிச்சுக்கலன்னு வச்சுக்காங்க. இப்பயும் வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த சோஷியல் மீடியா எழுதிருந்தாங்க, இப்பயும் நம்ம வந்து காசை பிடிக்கலன்னு வச்சுக்காங்க. அப்புறம் என்ன இன்னொன்று, அவங்க வந்து இப்போ லண்டனில் வந்து பெரிய பணக்காரவங்க தானா அவங்க,
எக்ஸ்போர்ட் ஆமா பிஸ்னஸ் ஏதோ ஜாக்கி. பண்ணியிருந்தார் போல இருக்குது. அப்படிப்பட்ட ரைட்டராக இருந்தவங்க வந்து இங்கே வந்து காசுக்காக கஷ்டப்படும் போது ஒரு எரிச்சல் வரும். அதுவும் இல்லாத மாடியில் இருக்கும்போது கீழே பார்ட்டிஸ்லாம் நடக்கும்போது எனக்கு காசு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் ஒரு மாதிரி வராது. எல்லாத்தை விட இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு ஜாக்கி. லவ் மேரேஜ்னாலே சும்மானா கூட விட்டுருவாங்க. அப்பவே நாங்க சொன்னோம், கேட்டியா? வரும் ஜாக்கி இது. அப்பவே நாங்க சொன்னோம், கேட்டேன். இது எந்த வயசானாலும் விட மாட்டாங்க. ஆமாம் ஆமாம். இதோ இப்ப நம்ம சாதாரணமா போயிட்டு ஒரு 5000 ரூபா கொடுன்னு கேட்கறோம்னு வச்சுக்கேன். அவனும் அவ்வளோ பேசிட்டு போனேன். இன்னைக்கு 5000 ரூபா வந்து கேட்குற எங்ககிட்ட வந்து இது வந்து நமக்கு நடக்குமா இருக்காதா? கண்டிப்பா. அப்ப அவங்க லெவல் அவங்களுக்கு நடக்காதான்னு கேட்குறேன். கண்டிப்பா. இது ஒன்று இருக்குங்க. இன்னொன்று, நீங்க வந்து ஒரு லெவல்ல திருமணமாகி நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கையில் வேலைக்கு இருக்குன்னா கூட நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துருவீங்க. உன் காசு வேணாம், ஒன்றும் வேணாம், நீயே இல்லைன்னு போது இப்படிடான்ட்டு. இது வந்து என்னென்னா, என் தோழிக்கு நடந்த அவங்க வேலையில் இருந்தாங்க. என்ன அரசு ஊழியராக இருக்கான்றதுனால நான் வந்து சமாளிச்சிடுவேன். இப்போ இதே மற்றவங்கன்னும் பொழுது அவங்க கை காசை தான் எதிர்பார்த்துருக்கணும் போது தான் அந்த ஜீவனாம்ச தொகைக்கு அவங்க போராடுறாங்கன்னாங்க. இதில் தான் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் அதனால தான் திருமணத்திற்கு பிறகு நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்றது காரணம். ஏன்னா இந்த டைமில் என்னன்னா உங்களே நம்ப வச்சுருவாங்க. குடும்ப பொறுப்பு, குழந்தை வளர்ப்புன்னு சொல்லி உங்களை பற்றி யோசிக்காமல் இப்போ வெளியே போனால் நான் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வரும்பொழுது உங்களால் எதிர்த்தே பேச முடியாது. அவங்க சொல்கிற அமௌண்ட்டு, சொல்கிற விஷயத்த நீங்கள் வந்து பொறுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆக்சுவலின்ற எல்லாத்த விட இன்னொரு ஒரு பாயிண்ட் ஜாக்கி, நம்ம அடிக்கடி நம்ம சேனலில் மற்ற நேரங்களில் பேசியிருக்கோம். என்னம்மா ஓம் புருஷனா? அவன் குடி கிடையாது, கெட்ட பழக்கமே கிடையாது, எதுவுமே இவங்களுக்கு தெரியாது அவனுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு. அவன் ரொம்ப அமைதியா இருப்பானே, நல்லா தானே இருக்கான் பாக்குறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது, சாதாரண ஆளா இருக்கிறப்ப சொல்லும் பொழுது கூட பெருசா தெரியாது. இப்படி வந்து ஒரு நிலைமையில இருக்கும்போது, இப்ப உதாரணத்திற்கு எனக்கு இதை விட சிரிப்பான விஷயம் என்னன்னா, கரூர் விஷயத்திற்கு ஏன் அவர் வந்து ஒரு தலைவராக பேசவே இல்லைன்னு பொழுது, அவர் எப்படி பேசுவார், அவர் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுவார், அவர் அந்த மாதிரியான ஒரு பேசக்கூடிய ஒரு ஆளே இல்லை, ரொம்ப அமைதியானவர், மிக நல்லவர், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதே ரவிமோகன், இந்த பேர் மாற்றல, ரவிமோகன் ஆர்த்தி விஷயத்துல ஆர்த்தி ஸ்டேட்மெண்ட் வந்ததுமே டக்குன்னு அதுக்கு வந்து மறுப்பு கொடுத்தாரு. அவர் மறுப்பு கொடுத்தாரு. இந்த மாதிரி நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மறுப்பு கொடுப்பாங்க. இவர் இதை பத்தி இன்னைய வரையிலும் அவர் பேசவே இல்லை. ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸுக்கு அவர் பேசலைன்னும் போது இது எங்கே பேச போகிறாரு? அதனால் அதை விடுங்க. ஸோ இப்போ என்னென்னா, இந்த ஜீவாம்சம் வந்து கேள்விகளாக உட்படும் பொழுது இன்னொரு விஷயமும் ஒன்று சொல்கிறேன். பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்க, குழந்தை பெற்றுக்கிறீங்க. இப்போ அவங்க இருக்காங்கல்ல ஒய்ஃபு, அவங்க வேலைக்கு போகலைன்னா ஆனாலும் நீங்கள் சரிபாதி சம்பளத்தை கொடுக்கணும் அவங்களுக்குன்றாங்க. அதுதான் மேட்ரு. ஏன் அப்படின்னா, நீ வேலைக்கு போகும்போது ஊட்ட பார்த்துக்கிறால, நீ வளர்க்குற நாய்க்கு சோறு வைக்கிறதுலேருந்து, கக்கா போன அள்ளி போடுறதுலேருந்து, நீ பெற்ற பிள்ளைங்களுக்கு வந்து துவைச்சி போட்டு சோறு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு இட்டுன்னு வந்து போய் எல்லாமே என்னென்னா ஹோம் மேக்கராக ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சம்பளம் வேணாமா? அதேதான் இந்த ஊரில் 70. அப்போ அந்த ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கான விஷயம் என்ன? இப்போ 2 பேருமே ஒரே வீட்டில் இருக்கும்போது எனக்கு பிரச்சனை கிடையாது, உனக்கு சம்பளம் கொடுக்கலாம் அவசியம் கிடையாது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து பில்ட் பண்ணுறீங்க, 2 பேருக்குமான சொத்து அது. ஆனால் பிரியும் பொழுது இவ்வளோ நாள் உனக்கு வந்து 30 வருஷம் 25 வருஷம் உன் கூட ட்ராவல் பண்ணி உன் வாரிசு, உன் விஷயங்கள், உன் வீட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்கல்ல, அதுக்கான ஒரு சம்பளம் ஒன்றும்ல. அப்போ தான் கோர்ட்டு சொல்லுது சரிபாதியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுது. இந்த மாதிரி நீங்களும் பத்திரிகை செய்திகள்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த ஸ்ரீதர் வெம்பு கதை. அவர் என்ன பண்ணாருன்னா, அமெரிக்காவில் தொழில் தொடங்கி குழந்தை வந்து ஆட்டிசம் ஏதோ ஒரு குழந்தை, அவங்க குழந்தைக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இவர் என்ன பண்ணார், சொத்துக்கள்லாம் இவங்களோட சொந்தக்காரங்க பேரில் எழுதிட்டு இவர் வந்து ஒன்றுமே இல்லைன்னு வந்தார் அவர் ஆக்சுவலாக. ஓகே, அந்த இடத்துல அமெரிக்க நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, நீ வேலைக்கு போகும்போது என்ன, நீ வேலைக்கு போகும்போது உன் பொண்டாட்டி தானே வீட்டை பார்த்துக்கிறா, இந்த குழந்தைய பார்த்துக்கிறா, அப்படி இருக்கும்பொழுது 50% ஷேரை நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லிடுச்சு. 1700 கோடின்னு நினைக்கிறேன், ஏதோ சம்திங் அந்த மாதிரி பெரிய தொகை. அதாவது இருக்கிறதுலே பெரிய தொகை அது. அதை நீ வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யோசிச்சு பாருங்க. ஆக ஏன் சொத்து யார் பேர்ல இருந்தாலும் பணத்தை வந்து செட்டில் பண்ணு, அந்த அம்மாவுக்கு செட்டில் பண்ணு. ஏன்னா நீ தொழில் தொடங்கி ஒரு விஷயம் பண்ணும்போது ஹவுஸ் ஒய்ஃபாக அவங்க வீட்டை வந்து ஹோம் மேக்கராக இருந்திருக்காங்க, அப்போ அவங்களுக்கான ஷேரை நீங்கள் கொடுக்கணும்.
இப்போ இதுவே அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அது வந்து குறையும்னு நினைக்கிறேன். ஆமா ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் குறையும். ஆனால் வேலைக்கு போகாதவங்களா இருக்கும்போது உங்க குடும்பத்தையே பார்த்துக்கிறாங்கன்னு போது அவங்களுக்கு 50% ஷேரை நீங்கள் கொடுத்தே ஆகணுன்றாங்க. எஸ், இதில் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். இப்போ இவங்க வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு நம்மளுமே ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் நிறைய வந்து பைசா கேட்குறாங்க அப்படின்னு பொழுது, அதாவது அவன் சம்பளமே 1 லட்ச ரூபாயா இருக்கும், ஆனால் எனக்கு மாதத்துக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 75,000 ரூபா இருந்தால் தான் என்னால் வந்து இதுவே பண்ண முடியும், வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்ன பெண்கள் எல்லாம் வந்து வக்கீலே கேள்வி கேட்டுருக்காங்க. ஏமா ஜட்ஜே கேள்வி கேட்பாங்க, ஏமா உன் கால் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு மாசத்துக்கு உனக்கு 6 லட்ச ரூபா தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது யார் கேட்குறாங்கன்னா ரொம்ப நார்மல் மிடில் கிளாஸ்ல வளர்ந்துருக்கிற பெண்களோ இல்லை அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஓரளவுக்கு இருக்கிற பெண்கள் கேட்குறாங்க. பட் இவங்க கேட்டது என்னன்னா, அவர் என்ன சம்பாதிக்கிறாரோ. இதுலயும் இன்னொரு விஷயம் இருக்கு, கூட இருக்கிற வக்கீலுங்க சொல்றது, 7 லட்சம் போடுங்க அப்பதாங்க 1 லட்சமாவது 50,000 கிடைக்கும்னு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா. இந்த மாதிரியான சட்டத்தினுடைய ஓட்டைகளையும் தனக்கு சாதகமா சட்டம் இருக்குன்றதையும் பயன்படுத்திக்கிற பெண்களும் அதனால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட ஆண்களும் லிஸ்ட்ல இருக்காங்க. அதுல மாற்ற கருத்தே கிடையாது. ஆனால் 50% சம்பாதிப்பதில் 50% வந்து சொத்துக்கள்ல 50% கொடுக்கணுன்றது தான் நேரி. அன்னையிலேருந்து இன்னைய வரலையும் சம்பாதிச்ச சொத்துல சரிபாதி கொடுக்கணும். ஏன்னா ஷீ இஸ் த ஹோம் மேக்கர் ஆல்சோ அப்படின்றது அங்கே மேட்ரு. ஓகேவா? அதனால தான் அந்த ஜீவனம்ச தொகையை அவங்க வந்து அறுதிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஜீவனம்சம் அந்த பணம் உங்ககிட்ட இருக்கிற வரையும் தான் எல்லாரும் கூட சுற்றிட்டு இருப்பான். ஒரு பாதி அமௌண்ட் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, அப்போ யார் யார் உங்ககிட்ட நிற்கிறாங்கன்னு பார்க்குறேனே நான் அப்படின்றதான் அதில் இருக்கும். ஏன் இப்போ சொன்னீங்கன்னா அது இப்போ சொன்னால் தான் எல்லோரும் பேசப்படும். நீ எனக்கு ஒரு செக்மேட் வச்சா நான் அவனுக்கு ஒரு செக்மேட் வைக்கிறேன். தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிள். அதுதான் எல்லாத்த விட அவங்க வந்து பெருசா எனக்கு வந்து அவர் வந்து சொத்துல வந்து 75% கொடுங்க அப்படிலாம் அவங்க பேசல ஜாக்கி. எனக்கு தெரிஞ்ச அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்தது என்னன்னா, அவர் சம்பாதிக்கும் அளவிற்கு ஏற்றார் போல எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும், இதான சொன்னாங்க அவங்க. அவர் ஒன்றும் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் எனக்கு எடுத்து கொடுத்துடணும்னு அவங்க சொல்லலையே. இந்த விஷயத்த அவங்க சொல்லும் பொழுது எந்த நேரத்துல சொன்னாலும் சரி, அவங்க என்ன கேட்டாலும் சரி, அவங்க கணவர்கிட்ட அவங்க கேக்குறாங்க. அவ்வளவுதான். நீங்க இதுக்கு எதுவுமே நீங்க பேச முடியாது. இதுல ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்த அந்த வரி. அதாவது அஃபேர்னு தெரிஞ்சு இந்த அம்மாவது விட்டு வச்சிருக்கு, ஆம்பளைக்கு வந்து பொண்டாட்டிக்கு அஃபேர் தெரிஞ்சாலே சாவடிச்சிடறானுங்க, அதுல இந்த பாதி வன்மமாவது இருக்கக்கூடாது அவங்களுக்குன்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க. அதாவது அஃபேர் இருந்தாலே நீங்க கொலை பண்ணிடுறீங்க. ஆண்கள் நிறைய பேர் வந்து பொண்டாட்டிக்கு அஃபேர் இருந்தாலே சாவடிச்சிடுறீங்க. ஆனா அந்த பாதியாவது இருக்க வேணாமா? உங்களுக்கு ஏன் வலிக்குது அப்படின்றதான் கேள்வி. ஸோ இதுதான் இங்கே வந்து பேசப்பட்டது. இது வந்து இந்த தகவல் மூலமாக பேசும்பொழுது இது இன்னும் நிறைய பேருக்கு சேருன்றதுனால தான் இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்து நம்ம வந்து பேசணும். மற்றபடி வந்து எல்லாத்த விட இன்னொரு ஒரு காரணமும் இருந்தது. கேள்வி கேட்பது வந்து ரொம்ப தெரிஞ்ச நல்ல படிச்ச பெண்களே இப்போ வந்து ஏன் இவங்க இதை சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இப்போ வந்து ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அப்ப எப்ப வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான மற்ற விஷயங்களுக்கு நீங்க எடுத்துட்டு வரும்போது இதுக்கு மட்டும் என்ன இப்போ வந்து ஏன் இவங்க சொல்றாங்க அப்படின்றப்ப நம்மளுடைய பிம்பம் என்ன ஆயிடுதுன்னா, சாரி ஜாக்கி, அப்ப நம்மளுடைய பிம்பம் எப்படி இருக்குன்னா, சினிமாவில் வர ஒரு ஹீரோ, ஒரு அமைதியான ஒரு சாஃப்டான காதலுக்கு மரியாதையில வர்ற ஹீரோவாகவே ஒருத்தரை நீங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, கூட வாழ்ந்து பார்த்து அப்படியே நீங்க பழகிட்டீங்க. சோ அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு பிம்பம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப நல்ல பையனாச்சு, அதுதான் அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு தான் இப்ப சொல்றாங்க. அதனாலதான் ஆண்கள் கொலையே பண்ணிடுறான போது நான் ஜீவனம்சம் தான் கேட்கறேன். அவ்வளவுதான். ஆமா, உனக்காக நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து உன்னுடைய விஷயங்களை வந்து எல்லாமே இன் கேமரால தான் கேட்கணும்னு சொல்றேன். நான் உன்னை வந்து பெருசா வெளியில எடுத்துட்டு வரணும்லாம் சொல்லல. இன் கேமராவில் வச்சு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு எனக்கான விஷயங்களை நகர்த்திட்டீங்கன்னா நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொள்வேன், அவ்வளோதான். இதை தான் அவங்க கேட்குறாங்க. இந்த ஏதோ வந்து ஜோதிகா ஒரு படத்துல கேட்பாங்களே, எனக்கு இப்ப டிவோர்ஸ் கொடுத்துரு, அவரு கூட தான் அப்பதான் வந்து போயிட்டு தேர்தல் வாக்காளர்லாம் இது மம்முட்டி அப்பதான் அவங்க வந்து கேட்பாங்க கொடுத்துரு, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம். ஒருவேளை அந்த படம் காதல், அந்த படம் பேர் காதல், அந்த அம்மா அந்த படத்தை நைட் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும், திடீர்னு ஓ நானும் கேட்கறேன் கூட தோணி இருக்கலாம். தட்ஸ் ஆல். இதெல்லாம் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எடுக்கிற ஒரு டிசிஷனை இவங்க எப்போ எடுக்கலாம், ஏன் எடுக்கலாம், விஜய்க்கு எதிராக இவங்க எப்படி எடுக்கலாம், ஏமா என்னது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த புரிதல் இல்லாமல் நிறைய பேர் பேசும்பொழுது தான் இதே பேசலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா தோணுச்சு. அதுதான் டிஸ்கஸ். அது மட்டும் கிடையாது, நேற்று வரலையும் அண்ணி இன்னைக்கு அந்த பொண்ணை வந்து பேசுகிற பேச்சுக்கள் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து அவர் என்ன வேணாலும் புனித பிம்பமே எடுத்துகிட்டு போட்டோம், கூட வாழ்ந்து புள்ள பெற்று வளர்த்து கேரி ஓவர் பண்ணிட்டு வந்தவங்க, அவங்க வந்து ஒரு நியாயமான விஷயத்த கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த அம்மாவை போட்டு காலி பண்ணுறீங்க. இப்பயும் வந்து அதில் இன்னொன்று இவங்க சொல்கிறது தான், என் கணவரே வந்து என் விஜய் அண்ணாவுக்கு வந்து மனைவியாக போனால் அனுப்பிச்சி வச்சுட்டாங்க, ஒரு பொண்ணு போட்டுருக்குது
அப்புறம் இன்னொன்று வந்து என்னது, அண்ணாவுக்கு நாங்கள் எப்பயுமே இது எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச வச்சு ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலும் வருது. ஆமாம் ஆமாம் உண்மையிலேயே. ஏன்னா இந்த அளவு பாருங்க மக்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு விவாத பொருளாக்கி அந்த விஷயத்தை நிறுத்து போகிறதுக்கான ஒரு ட்ரெண்ட் செட்டராக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்கன்றது இருக்குது. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா யுகத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அப்படியே கடந்து போக முடியாது. அதுக்கு பின்னாடியான ஒரு சிக்கல்கள், உளவியல் விஷயங்கள், ட்ரெண்டு செட்டிங்கு, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கு, பைசா, அதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் உள்ளார விளையாடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது தான். ஸோ இதுதான் இந்த இடத்துல நாங்கள் பேசணும்னு நினச்சது. ஸோ அதை தான் நம்ம பேசியிருக்கோம். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை வந்து பின்னங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் எப்பவும் சொல்வது தான், நிறைய லைக் பண்ணாதவங்க வந்து லைக் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் நிறைய பேர் வந்து இப்போ ஜாக்கி சொன்னதுக்கப்புறம் கூட பார்க்குறேன், ஹார்ட்டாவது டக்குன்னு வந்து ஒரு கமெண்ட்டாக கொடுத்துட்டு போகிறீங்க. அண்ட் நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸுமே இந்த பேரண்டிங் விஷயத்துக்கு ஜாக்கி சொன்னதுக்கப்புறம் நானுமே போய் பார்த்தேன். ரொம்ப நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே ஒரு செஷனாக பேசணும்னு நினச்சோம். அதனால் இல்லை, அந்த பேரண்டிங் விஷயத்தை நிறைய இடங்களில், நிறைய ஃபாரினில் வந்து நிறைய இடங்களில் வந்து ஒரு விவாத பொருளாக்கி அந்த வீடியோவை போட்டு அந்த பேரண்டிங் விஷயத்தை வந்து பேசுனதும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பொதுவாக ஒரு டூல், இந்த டூல் மூலமாக நம்ம நிறைய விவாதங்களையும் ஒரு நல்ல விஷயங்களையும் எடுத்துகிட்டு போகணுன்றதான் நம்மளுடைய மிக முக்கிய நோக்கம். ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வந்து நிறைய பார்வைகளை நம்ம அதில் எடுத்துகிட்டு வரோம். ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இருக்கிற விஷயங்களை உங்களோட நம்ம பகிர்ந்துக்கிறோம். ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு சொல்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.